வட்டார போக்குவரத்து துறை சார்பில் நாகையில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதையடுத்து நாகையில் இருசக்கர வாகனம் பயன்படுத்துபவர்கள் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து வாகன விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது. ஆவுரித்திடலில் துவங்கிய இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காவலர்கள் சென்ற வாகன பேரணியானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்றடைந்தது. அப்போது ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து காவலர்கள் வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முன்னதாக சாலைகளில் ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்கள் மீது யமதர்மன் வேடமணிந்த நாடக கலைஞர் பாசக்கயிற்றை கழுத்தில் வீசி அவர்களை அச்சுறுத்தினார். அதன் பின்னர் வாகனம் ஓட்டிகள் அனைவரும் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பிரச்சார துண்டு சீட்டுகள் அவர்களிடம் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன், வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகானந்தம், போக்குவரத்து ஆய்வாளர் பிரபு மற்றும் காவலர்கள், ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். டிரைவர்ஸ் தான் இந்த விபத்துகள் ஏற்படுகிறது. அதில் மரணங்களே பார்த்தீங்கன்னா, ஃபெட்டாலிட்டிஸே பார்த்தீங்கன்னா அதில் 80 to 90 விழுக்காடும் வந்து ஹெல்மெட்டு, இந்த தலைக்கவசம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் யாத்திரிகள், பயணிக்கும் ரைடர்ஸ்க்கு தான் இந்த விபத்தும் மரணங்களும் ஏற்படுகிறது. அப்போ இந்த தலைக்கவசம் ஹெல்மெட்டே அணியும் இந்த பழக்கம் வந்து அனைத்து மக்களும் வந்து பின்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் அது பின்படுத்தப்பட்டுச்சுன்னா 80 to 90% மரணங்களும் விபத்துகளும் நம்மளால தவிர்க்க முடியும். ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணம் கிடையாது. அனைத்து மக்களுக்கும் தெரியும் ஹெல்மெட்டோட முக்கியத்துவத்தை பற்றி. அது ஏன் வந்து நம்ம ஹெல்மெட்டு கட்டாயமாய் அணிய வேண்டும் என்கிற காரணம் மக்களுக்கு தெரியும். பட் அந்த ஒரு பழக்கம், அதோட இன்கன்வீனியன்ஸ்னால மக்கள் வந்து அதை செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஸோ அதை இன்னும் அந்த பழக்கத்தை, அந்த ஹேபிட்டை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஒரு பேரணியை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அனைவரும் இந்த ஒரு விழிப்புணர்வு, இந்த ஒரு பழக்கத்தை மக்களிடம் எடுத்து செல்வதற்கு நம்ம எல்லாம் முழு மூச்சில் ஒரு கண்ணு போனா கூட ஒரு கண்ணு, ஒரு கை, ஒரு காலை வச்சு போச்சுக்கலாம். தலையே பேசுனா என்ன மாதிரி வர வேண்டியதான். பேசுறீங்க நீங்களே தவறு செஞ்சிருக்கீங்க, மற்றவங்க தவறு நீ திருத்த வேண்டியதானே. ஐயா தெரியாம நான் அந்த மாதிரி ஆயிட்டேன். கொஞ்சம் கவனம் குறைவுனால என் பிள்ளைங்க, புருஷன், என் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டேன். என் பிள்ளைங்க என்ன பண்ண போதோ தெரியல. தயவு செய்து நீங்க போய் ஊடகத்துல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க விழிப்புணர்வு கொடுங்க ஐயா. 2 சக்கர வாகனத்தில் 20 பெட்ரோல் செஞ்சு